கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹalleluya. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தம் நாம் தியானிக்க ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. இந்த நாளைக்கான சில கிருபைக்காக எல்லா காரியத்துக்கும் அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அவங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் கர்த்தர் வேலையடைத்து அடியணை மறைத்து பரிசுத்த ஆவியான நீங்க உங்க பிள்ளைகளோட பேசுங்க. உங்க நாமம் மட்டும் மேம்படுத்தும். உம்முடைய ஜீவனுக்களை தாழ்த்தி விடணும். துதி கன மகிமை எல்லாம் உமொருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். ஹalleluya. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டேன், நான் வேலைக்கு போறேன், நான் குடும்பத்தை நல்ல பத்திரமா பார்த்துக்கிடுறேன், நான் படிக்கிறேன். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில சத்துரு போராட்டம் ஏன் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு கேள்வி கேட்பாங்க. சில குடும்பத்துல ரட்சிக்கப்படாம இருப்பாங்க. இப்பதான் இயேசு கிறிஸ்து ராஜா சொந்த ரட்சரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள்ள வந்திருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில எனக்கு ஏன் சத்துரு போராட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி சில குடும்பத்திலே கேள்வி கேட்பாங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். வசனத்தை நீங்க நல்ல ஆழமா கவனிச்சா புரியும். சத்துருக்களுக்கு நடுவுல நம்மளை சுத்தி யாரு இருக்கிறா அப்படின்னா சத்துரு தான் இருக்கிறான். சத்துருக்களுக்கு நடுவுல தான் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துறாரு. என் சத்துருக்களுக்கு முன்பாக என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப நம்ம சுத்தி யாரு இருக்கா? சத்துரு தான் இருக்கிறாங்க. அது வீட்டிலயா இருக்கலாம், வேலைக்கு போகிற இடத்துல இருக்கலாம், ஆஃபீஸ்லயா இருக்கலாம், கம்பெனில இருக்கலாம், படிக்கிற பிள்ளைகள் கூட சொல்லும். என் ஃப்ரெண்டு எனக்கு சத்துருவா மாறிட்டா, வீட்டில் என் புருஷன் எனக்கு சத்துருவா மாறிட்டான், என் மனைவி சத்துருவா மாறிட்டாங்க, என் மாமியார் எனக்கு சத்துருவா மாறிட்டான் அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் தான் எனக்கு அன்பா இருக்காங்க அப்படிம்பாங்க. இல்லைன்னா சத்துருவா மாறிட்டாங்க அப்படிம்பாங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக இன்னொரு பக்கம் பார்த்தா பிசாசு எப்படியாவது பாவத்தில் விழத்தள்ளி அக்கிரமத்திலே மீறுதல் பாவத்துக்குள்ளே மறுபடியும் துன்மார்க்கமான வாழ்க்கைகளை பிறகு பல காரியத்திலே எதையாவது விதைக்கலாமான்னு சொல்லி தேடிட்டே இருப்பான். என் சத்துருக்களுக்கு முன்பாக நான் ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து இந்த நிமிஷம் வரைய பாதுகாப்பு எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அபிஷேகம் தான். அந்த அபிஷேகம் தான் ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து ஆவியில் அனல் மூட்டி எழுப்பும்போது மறுபடியும் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை, வேதத்தை இரவு போலுமா தியானிக்கும் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து அந்நிய பாஷையில ஜெபிக்கும் போது ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை, இரவும் போலுமா கர்த்தரை நோக்கி மன்றாடும் போது காத்திருக்கும் போது தான் புது கிருபை, புது பலன். அப்ப அதிகால வேளை இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணியாச்சு அப்படின்னா அந்த இடத்துக்குள்ள சத்துரு வர முடியாது. ஆனா சத்துரு தூர தள்ளினன்னு எப்படியாவது பக்கத்துல வரலாமா, இங்க வரலாமா, அங்க வரலாமான்னு சொல்லி தேடி தேடி பார்ப்பான். நம்ம தலை மேல அபிஷேகம் பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம வேறு விரிக்கப்பட்ட பிள்ளைகள். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் எப்போ நிரம்பி வழியும்? நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும்போது, பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கும் போது, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் வசனத்தினாலும் அவர் என் இதயத்துக்குள்ள இருக்கணும். இருக்கும்போது தான் நிரப்பப்பட்ட வாழ்க்கை. வசனத்தினாலே நான் நிரப்பப்பட்டிருக்கும்போது, வசனத்துல நிலைத்திருக்கும் போது, கனியுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கும்போது, வசனத்தை காத்து கொள்ளும் போது தான் என் வாழ்க்கை ஒரு நிரப்பப்பட்ட பாத்திரமா இருக்கும். அப்ப இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை தொடரும். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நன்மை கிருபை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பேன் என்று அப்பா தாவீது சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம். தாவீது ராஜா தேவனை நோக்கி இப்படி ஜெபிக்கிறார். நம்ம வாழ்க்கையிலே நான் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தா மட்டும்தான் நித்திய ஜீவனுக்கு போக முடியும். இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கையிலே நமக்கு எதிரி யாருன்னா சத்ரு. சத்ருக்களுக்கு நடுவிலே ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அது இந்த பூமியில தான். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எப்போ? என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினார். எல்லாரையுமே அபிஷேகம் பண்ணி வச்சிருக்காரு. வேறு பிரிக்கப்பட்ட சந்ததி. விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் கிடையாது. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் கிடையாது. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் கிடையாது. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் ஐக்கியம் கிடையாது. விக்கிரகத்துக்கும் தேவனுக்கும் அங்க எங்கேயுமே உள்ள கிடையாது. ஏன்னா நம்ம மக்கள் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எங்க போறாங்க அப்படின்னா விக்கிரகத்துக்குள்ள போயிருந்தாங்க.
அநீதியான மக்கள்கிட்ட போய் பழகுறாங்க. அவிசுவாசியான ஒரு மக்கள்கிட்ட போய் பழகுறாங்க. இருளான ஒரு மக்கள்கிட்ட போய் பழகுறாங்க. அப்பந்தான் பிரச்சனை வருது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் செய்யும் ராஜா. இந்த நாளைக்கான செய்த கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம்ப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எங்க எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கும் ராஜா. என்னுடைய தலையை அப்பா எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொன்னது போல சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தியது கிருபைக்கா ஸ்தோத்திரம் ராஜா. இந்த நாளையும் உம்முடைய கிருபையால் நிரப்புங்க, உம்முடைய பிரசன்னத்தால் மூடுங்க, உம்முடைய வல்லமையால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகத்தை தாங்க ராஜா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களாலும் உங்க பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசிரியங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கூட ஆசிரியங்க. இந்த நாளிலும் அப்பா எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கறந்து ஆசுங்க ராஜா. பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தால முத்திரை போட்டு கர்த்தர் வேலை அடித்து பாதுகாத்துங்க. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் பல மடங்கு ஆசிரியங்க. இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி வாழ என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவருக்கும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் தொடர்ந்தால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்கள் ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.